வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இப்போ வரும் காலங்களில் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை, அதுவும் வீட்டில் செய்கிற இட்லி தோசை நமக்கு நஞ்சா அமையுது. ஏன்னு சொல்லலாமா? ஏன்னா முக்கால்வாசி பேர் இட்லி தோசை மாவை வீட்டில் அரைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கிக்கிறோம். இல்லைன்னா நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நிறையா போட்டிருக்கிற பிராண்டட் இட்லி மாவு தோசை மாவு வாங்கிக்கிறோம். இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு இட்லி தோசை மாவு சாதாரண கடைகளில் அரைக்கக்கூடியவரைங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஷயங்கள். நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு பொதுவாக ஒரு ஒரு நாடார் கடைன்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மளிகை கடையிலேயே கொஞ்சம் ஒரு 10 பேக்கெட் இட்லி மாவு தோசை மாவு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இட்லி தோசை மாவு வாங்கும் போது தான் மற்ற அது சட்னிக்கு, அதாவது இட்லிக்கு ஏற்ற மற்ற மளிகை பொருட்களும் எங்களோட சேர்ந்து வாங்குறாங்க. இந்த இட்லி தோசை மாவு இல்லைங்காத பட்சத்தில் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. மளிகை பொருட்களும் எங்ககிட்ட வாங்குறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்களும் அரைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுறோம். அதில் நாங்கள் மற்றவங்க இட்லி தோசை மாவில் என்னென்ன கலக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். எங்ககிட்ட நுகர்வோர் வாங்குறவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க, இது ஒரு நல்ல வீட்டில் அரைக்கிற மாதிரி இட்லி தோசை மாவு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் பொய் சொல்ல வேண்டியது வருது அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன உண்மை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கலாமா? இட்லி தோசை மாவில் நல்லா புசு புசுன்னு வரத்துக்கு சோடா உப்பு கலக்குறாங்களாம். அதே மாதிரி நல்ல வெள்ளையாக வரத்துக்கு சுண்ணாம்பு கலக்குறாங்க. அப்புறம் இட்லி தோசை மாவு சீக்கிரம் புளிக்கிறதுக்கு ஈஸ்ட் கலக்குறாங்க. இது மூணுமே நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம். வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம், அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதுவும் குழந்தைக்கு கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். உலகத்திலே சிறந்த உணவு அப்படின்னு இட்லி தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஆவில வேக வைத்த இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் சேர்ந்த ஒரு உணவு. மூன்றுமே நம்ம உடல் பலத்துக்கு, அதுவும் பெண்களுக்கு இடுப்பு பலத்துக்கு, எலும்பு பலத்துக்கு ஆவில வேக வைக்கிறதால அது டைஜஷன் பிரச்சனை நமக்கு எதுவும் வராது. முழு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம கொடுக்கறது இந்த இட்லி உணவு தான். இட்லி தோசை, பிறந்த குழந்தை 6 மாதம் சாப்பிட ஆரம்பிக்கிறது முதல்ல இட்லி தான் கொடுப்பாங்க. பருப்பு சாதமும் இட்லி தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பேலன்ஸ் டயட் இட்லி. இந்த தோசையை நம்ம மாவாக வெளியே வாங்கும் போது எவ்வளோ கெடுதலாக மாறுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது பக்கத்து கடையில் வாங்குறதால இந்த 3 பொருட்களும் சேர்க்குறாங்க. இதே பிராண்டட் இட்லி தோசை மாவு வாங்குகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 2 நாளுக்குள்ளே நம்ம சேர்றதால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலக்குறாங்க. ஸோ தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த இட்லி தோசையில் வர பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காம ஒரு உணவாக மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த உணவு நமக்கு தீங்கு கூட தரக்கூடியதாகவும் மாறுது. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும், அதாவது ஒரு அர்ஜென்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை வாங்கினா, மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினா ஓகே. இதையே தொடர்ந்து டெய்லி நாங்கள் வெளியே தான் இட்லி தோசை வாங்குகிறோம் அப்படின்னா தயவு செய்து வீட்டில் ஒரு ப்ரோட்டோகால் போட்டு, இட்லி கிரைண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், கண்டிப்பாக இருக்குது. அந்த காலம் மாதிரி நம்ம ஆட்டுக்கல் குடக்கல்லாம் எதுலேயுமே அரைக்க போகிறதில்ல. அதுக்காக பல மணி நேரம் ஆக போகிறதில்ல. கொஞ்சம் பிளான் பண்ணி நைட்டே கூட ஊற வச்சு காலையில் அவசர அவசரமாக சமைக்கும் போது கூட சைடில் கிரைண்டரை போட்டு அதை ஏன்னா உளுந்து தோல் எடுக்கிறதும் கிடையாது அந்த காலம் மாதிரி. இட்லியில் கல் எடுக்கிறதும், இட்லி அரிசியில் கல் எடுக்கிறதும் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக நைட்டே கூட ரொம்ப நேரம் புளிக்க ஊற வச்சிருது அப்படின்னு நினச்சா கூட அதை கூட தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட காலையில் எடுத்து நல்லா ஊறி இருக்கும். கிடுகிடுன்னு போட்டு ஒரு 1/2 ஹவரில் ரெண்டுமே 20 40 நிமிஷத்தை கூட அரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனமாக நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி கவனமாக இந்த இட்லி தோசை மாவை கடைகள்லேருந்து வாங்காமல் இந்த நல்ல உணவாகவே நமக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு வெளியே வாங்காமல் நம்ம வீட்லேயே கிரைண்டர்லேயே முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.